ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. டே 28ஓட சண்டே எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த வைல்ட் கார்ட் என்ட்ரி எபிசோட்னே சொல்லலாங்க. வந்தவுடனே சேதுபதி உள்ளே போகிறாரு. உள்ளே போனோடனே சுபிக்ஷா ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க. என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, நேற்று அதாவது சாட்டர்டே வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே, அவங்களுக்கு நீங்கள் விஷ் பண்ணுங்கள் சார் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அவரும் வந்துட்டு விஷ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்தது தான் கேப்டன்சி டாஸ்க் அப்படின்ட்டு பிரவீன் மாதிரியே ஒரு மாதிரி பண்ணி காமிக்கிறாரு. எப்படி ஆர்மி மாதிரி இருந்துச்சா இல்லை என்எஸ்எஸ் கேம்ப் மாதிரி இருந்துச்சா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்க, பிரவீன் நீங்களே சொல்லுங்கள் ஃபஸ்ட்டுன்னு சொல்ல, நான் ஓரளவுக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு ஓகே தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம், 6.5 கொடுப்பேன் நான் என்னோடய கேப்டன்சிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தா ஃபன்னாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சேதுபதி உடச்சி விட்டுறாரு. அடுத்தது பாருவை கேட்குறாங்க, பாரு எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் சீரியஸாகவும் இருந்துச்சு, ஆனால் ஃபன்னாக தான் சார் நாங்கள் பண்ணி விட்டுட்டோம், அவர் சொன்னதை நிறைய இடத்துல கேட்கலன்ற மாதிரி அவங்களே ஒத்துக்கிறாங்க. அப்புறம் பாரு கிட்ட வந்துட்டு விஜய் சேதுபதி ஸ்ட்ரைட்டாகவே கேட்குறாரு, ஆமாம் நீங்கள் யார் போட்ட ரூல்ஸு தான் ஃபாலோ பண்ணுவீங்க பார்வதி, கொஞ்சம் சொல்லுங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே யோசிச்சுட்டு பிக் பாஸ் சொன்னதை கேட்டிருக்கேன் சார் அப்படின்னு நடிக்கிறாங்க. ஓ, அதை பிக் பாஸ் கிட்டே கேட்டால் தான் தெரியும், நான் வேணால் கேட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சேது கலாய்ச்சி விட்டுறாரு. அடுத்தது கம்ருதீன் கிட்டே கேட்குறாங்க. கம்ருதீன் வந்துட்டு யாரையும் எழுப்பல சூப்பர் டீலக்ஸில், அதாவது அவங்கள தூங்க விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ கம்ருதீன் பழைய கதையெல்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க கம்ருதீன், எதுக்கு கம்ருதீன் இதெல்லாம் சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு நக்கலாக ஒரு மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறம் அரோரா கிட்டே கேட்குறாங்க. அரோரா வந்துட்டு எனக்கு என்னமோ ப்ளே ஸ்கூல் மாதிரி தான் சார் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ப்ளே ஸ்கூல் மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுப்பீங்கன்னு கேட்க, 7 கொடுக்கலாம் சார், ஆனால் ஆர்மி கேம்ப்புன்னு சொன்னால் வெறும் 3 பாயிண்ட் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் துஷார் கிட்டே கேட்குறாங்க, நான் ஒரு விஷயம் அவர்கிட்ட எடுத்துகிட்டு போனோம் சார், இந்த மாதிரி கலை வந்துட்டு க்ளீனிங்கில் போட்டுருந்தாங்க, அவருக்கு உடம்பு முடியல, அதனால் நான் போய் அவர்கிட்ட சொல்லலாமேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போனால் அவர் ஒரு மாதிரி இது பண்ணிட்டாரு, அதனால் எனக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு, என்ன ஏதுன்னு கூட கேட்கல அப்படின்னு சொல்ல, நீங்கள் இதை தானே முதல்ல அட்ரஸ் பண்ணிக்கணும், உங்களை ஒருத்தர் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அங்கேயே அந்த இஷ்யூவை சால்வ் பண்ண வச்சுருக்கணும், அதை விட்டுட்டு இங்கே வந்து இதை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, உங்கள் உரிமைக்கு நீங்கள் தான் கேட்கணும், நீங்கள் தான் பேசணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவரோட கேப்டன்சிக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுப்பீங்கன்னு கேட்க 4 பாயிண்ட்டுன்னு சொல்கிறாரு. உங்கள் கேப்டன்சிக்குன்னா 5 பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. டே மனசாட்சி இல்லையாடா, நீ பண்ண அந்த 3-4 கேப்டன்சிக்கு பிடுங்கப்பட்ட அந்த கேப்டன்சிக்கு வந்துட்டு உனக்கு 5 பாயிண்டாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு துஷார் சொல்கிறத பார்த்துட்டு. அடுத்தது வியானாவை கேட்குறாங்க, நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயும் உறுதிமொழியில் கூட நிறைய ஃப்ளாஸ் வந்தது, இந்த இதில் தான் சார் சண்டை நிறைய வந்துச்சு, அவர் இன்னும் நல்லா பிளான் பண்ணார், எல்லாம் இது பண்ணார், ஆனால் எல்லாருமே அதை ஒத்துக்கல, என் பாயிண்ட்ஸ் கேட்டிங்கன்னா 2 தான் கொடுப்பேன் அவுட் ஆஃப் 10 அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறதுல மட்டும்தான் இருந்துச்சு அவரோட கேப்டன்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு கேப்டனே இல்லாத வீக் மாதிரி தெரிஞ்சிச்சின்னு ஓவராகவே சொல்லிட்டாங்க. வியானாக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு போலக்குது, அவங்க எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறாங்க, இண்டிவிஜுவலாக விளையாடுறாங்கன்னு சொன்ன உடனே. அடுத்தது எஃப்ஜே பார்த்திங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் கொடுப்பேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. 5 பாயிண்ட்ஸ் கொடுப்பீங்கன்னா எதனால், என்ன ஏதாவது பாசிட்டிவ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, எங்கள் எல்லாரையும் வந்துட்டு எழுப்பி விட்டார் சார், டெய்லியும் வந்துட்டு சூப்பர் டீலக்ஸில் இருக்கவங்க எங்களுக்கு தூங்கலான்ற ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு, ஆனால் அதை தூங்க விடாமல் அவர் வந்துட்டு எல்லாரையும் எழுப்பி விட்டார் டெய்லியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கம்மு கிட்டே சொல்லுங்கள், கம்மு பாவம் வேற எங்கேயும் இருக்கிறாருல, அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கனால, என்னங்க நீங்கள் சொல்லவே இல்லை சார் அது வந்து அப்படின்னு கம்மு சொல்ல, உட்கார்ப்பா நான் ஒன்றும் சொல்லப்பா, உட்கார்ப்பா நீ ரிலாக்ஸாக உட்காருங்க அப்படின்ற மாதிரி செமையாக தாக்கி விட்டுட்டாரு நம்ம சேதுபதி. அடுத்தது வினோத்தை கேட்குறாங்க. வினோத் வந்துட்டு நான் நினச்சேன் சார் கன்று கொடுத்துருவாங்க, சூப்பர் டீலக்ஸ்க்கும் பிக் பாஸ்க்கும் மாறி மாறி ஷூட் பண்ணிப்போன்னு பார்த்தேன், ஆனால் அவர் கடைசி வரைக்கும் எதுவுமே பண்ணல. ஓ, அப்போ கன்று கொடுக்கலையா, ஆமாம் சார் என்கிட்ட கன்று கொடுத்துருந்தா நான் அவர் கால் முட்டிலே சுட்டுப்பேன், ஏன் இதெல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தலைவர் பதவி வந்தால் தான் நீங்கள் என்னத்தை கிழிக்கிறீங்க, இந்த பட்ஜெட் இந்த ஆளாளுக்கு கத்திக்கிட்டு கிடக்கிற கூட்டத்தை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. அடுத்து திவாகர் கிட்டே கேட்குறாங்க, ரொம்ப பார்ஷாலிட்டி பார்த்தார் சார், இது சார் அது சார், ஒன்றும் இல்லை சார், அன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்துச்சு சார், வயசை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார், அப்போ நான் சொன்னேன் சார் நான் 88 நீங்கள் 92, வெறும் 3 வயசு தான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், அதுக்கு ஒரு ஃபேமிலியெல்லாம் இழுத்து பேசுகிறோம் அப்படி இப்படின்னு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டார் சார் அப்படின்னு நம்ம தர்பூசணி பழம் சொல்கிறாங்க. அப்புறம் வியானாவுமே அது கரெக்ட் தான் சார், அன்றைக்கி தேவையில்லாமல் அவர் ஏதோ சொல்லிட்டாரு, நல்ல வேளை நான் அங்கே இருந்தனால நான் வந்து திவாகர்
நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொன்னேன்னு சொல்கிறாங்க. என்ன பிரவீன் இதெல்லாம் கேட்க, சார் நான் அன்றைக்கி அவுட் ஆஃப் இதுக்கு போயிட்டேன். அவர் வந்துட்டு நார்மலாக தான் சொன்னார், அவர் எதுவுமே தப்பாலாம் சொல்லலை. எனக்கு என்னென்னமோ தோணுச்சு, எங்களுக்குள்ளே இருக்க ஏஜ் கேப்பு அதெல்லாம் வந்துட்டு ஞாபகம் வந்துட்டு நான் அப்படி பேசிட்டேன், தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு. தப்பு தான் சரி, ஆனால் நீங்கள் இது வரைக்கும் மன்னிப்பு கேட்ட மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி தியானாவுமே சொல்கிறாங்க. விஜய் சேதுபதியும் சொல்கிறாங்க, இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துங்க, என்ன இவன் சின்ன விஷயத்துக்கு எதையும் இழுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்ததாக ப்ளே ஸ்கூல் மாதிரி தான் இருந்துச்சு, எனக்குமே தோணுச்சு அப்படின்ட்டு விஜய் சேதுபதி ஒரு பக்கம் சொல்கிறாரு. அடுத்ததாக பிரேக் விட்டு போயிடுறாரு. பிரவீன் ஒரு பக்கம் புலம்பி தள்ளிட்டு இருக்க, கம்ருதீன் பாரு வழக்கம் போல் குசு குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க இந்த இஷ்யூ பற்றி. துஷார் ஆராராவுமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, இது அப்படி அது இப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பிரேக் முடிஞ்சு வராரு நம்ம சேதுபதி. ஆட்டத்தை மாற்ற வேண்டிய ஆளுங்களை இப்போ உள்ளே அனுப்ப போகிறோம். இதில் முதல்ல வரப்போகிறவர் வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் என்னோட நீண்ட கால நண்பர். அவரோட ஃபேன் நான். நிறைய நல்ல நல்ல சீரியல்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னோட ஃப்ரெண்டு பிரஜன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்புறம் பிரஜன் வந்தோடனே, வணக்கம் மச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்க, சூப்பர் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு. செம வைபாக நல்லா இருந்துச்சு அவங்க 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டது. வெளியே நம்ம எப்படி வேணால் பேசிப்போம், எப்படி வேணால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்துப்போம், ஆனால் உள்ளே போயிட்டு நான் எப்போ இருக்கிற மாதிரி தான் இருப்பேன், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்கூடாது அப்படின்ட்டு சேது கேட்க, கண்டிப்பாக மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அப்புறமா ஏவி பார்க்குறாங்க. காலேஜ் முடிச்சு விஜய் டிவியில் சீரியல் சான்ஸ் கிடச்சிது, அதுக்கு அடுத்தடுத்து சீரியல்ஸ் பண்ணது, அப்புறமா பட வாய்ப்பை தேடி பிரஜன் போனது, அங்கே கிடைக்காம போனது, அதுக்கப்புறமா சாண்ட்ரா கிடச்சிது. சாண்ட்ராக்கு வந்துட்டு நிறைய இது பண்ணது, சாண்ட்ரா இவருக்காக ஹெல்ப் பண்ணது, 25 மூவிஸ் பண்ணியிருக்குது, இது எல்லாமே வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்துட்டு நான் இவ்வளோ தூரம் பண்ணிட்டேன், என்னோடய கடைசி வாய்ப்பாக இதை பார்க்குறேன், நான் உள்ளே போய்ட்டு இதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே சேதுபதி சொல்கிறாரு, இங்கே பாரு நான் ஒரே விஷயம் சொல்கிறேன், எதுக்குமே வந்துட்டு கடைசி வாய்ப்புனெல்லாம் கிடையாது, அடுத்தடுத்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும், நீ வந்து கடைசி வாய்ப்புனெல்லாம் சொல்லாதன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்தது வந்துட்டு இப்போ நான் என்னோடய பெட்டர் ஆஃபோடு தான் உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அட பாவி அவன் எப்படி எப்படியோ போகிறான், நீ நடந்தா வந்துட்டு பொண்டாட்டியும் உள்ளே கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிற, ஒரே ஆள் நீயாக தான்டா இருப்ப அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிடுறாங்க. அப்புறமா சரி உன்னோட ஒய்ஃபை நீ கூப்பிட்டு அப்படின்னு சொல்ல, பிரஜன் எமி சாண்ட்ரா எமி பிரஜன் வாங்க என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கூப்ப. அப்புறமா சாண்ட்ராவும் வராங்க. சாண்ட்ரா வந்தோடனே சொல்லி பேசிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு ஏவி போடுறாங்க. அவங்க சைல்டு ஆர்டிஸ்ட்டு, குழந்தையிலேருந்தே வந்துட்டு நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை ஆகிருக்கு. அவங்க அண்ணன் ஒரு கட்டத்தில் இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறமா ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்தது நம்ம பிரஜன் தான்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சரி பொண்டாட்டி கூட்டிகிட்டு போகிறேன், சரி அங்கே போய்ட்டு இதே மாதிரி இருக்குமா, எப்படி 2 பேரும் ஒன்றா விளையாடக்கூடாது, அது தெரியும்ல, உங்கள் ஹஸ்பண்டை எதிர்த்து நிற்கணும் தெரியும்லன்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக சார் நான் வந்துட்டு என்னோடய இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாடுவேன், அவரும் அப்படி தான் இருப்பார், கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் 2 பேரும் அவங்கவுங்க கேமை தான் விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ தான் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி 2 பேரும் போயிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாரையும் தர இழுத்துட்டு வந்து கேட்டை சாத்தி விட்டு வீட்டை கழுவி விடணும்னு தோணுது. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை, எல்லாரோட இதுவும் கிழிச்சு அவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை வெளிக்கொண்டு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவும் என்னையும் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி போங்க அப்படின்ற மாதிரி உள்ளே அமுச்சு வைக்கிறாங்க, ஆல் த பெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் உள்ளே போகிறாங்க. உள்ளே வந்துட்டு காதலிக்க நேரம் இல்லை சாங் வந்துட்டு ப்ளே பண்ணுறாங்க. ரொம்ப வருஷம் கழித்து அந்த பாட்டை கேட்கும்போது செம வைப்பாகவும் நல்லா வந்துச்சு. ஆனால் ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் கூட வந்துட்டு உள்ளே இருக்க ஹவுஸ்மேட்ஸ்க்கு இல்லாத மாதிரி தான் தோணுச்சு. நம்மளுக்கு இருக்க எக்ஸைட்மெண்ட்டு அது ஏனோ தெரில, நம்மளை வச்சு செய்ய போகிறாங்கன்னு தோணுச்சேன்னு தெரில அவங்களுக்கு. அப்புறம் போன உடனே வந்துட்டு சாண்ட்ராவும் பிரஜனும் உள்ளே போகிறாங்க. போனவுடனே எல்லாருக்கிட்டையும் கை கொடுத்து பேசிடுறாங்க. பேசிவிட்டு சரி வாங்க எல்லோரும் பேசலாமா, லிவிங் ஏரியா போகலாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. போனவுடனே வந்துட்டு நாங்கள் வெளியேருந்து வந்திருக்கோம், 27 நாள் கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கோம், உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா, ஏதாவது கொஷின் பேப்பர் லீக் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம பாரு வந்துட்டு ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க, ரொம்ப கத்துறோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களோட ஃபீடு எங்களுக்கு என்ன கொடுக்க போகிறீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க பாரு. உடனே வந்துட்டு சாண்ட்ரா வந்துட்டு சொல்ல வராங்க. பிரஜன் இல்லை வேண்டாம் எதுவும் சொல்லாதன்னு சொல்கிறாங்க.
ஆனால் சாண்ட்ரா ஒரு விஷயம் சூப்பர் தாறுமாறாக சொல்கிறாங்க, செம்ம மொக்கையாக கேவலமாக இருந்துச்சு நீங்கள் பண்ணது எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரே உடையாக உடைக்கிறாங்க. இங்கே நிறைய பேர் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு போகிற அளவுக்கு வச்சுட்டீங்க, இண்டிவிஜுவலாக யாருமே ப்ளே பண்ணல, கன்றாவியாக விளையாடுனீங்கன்ட்டு இதை விட்ட கழுவி எவனாலையும் ஊற்ற முடியாதுறான்ற மாதிரி சாண்ட்ரா சூப்பராகவே சொல்லிடுறாங்க. அப்புறம் இன்னொரு போடும் சாண்ட்ரா சூப்பராக போட்டுருவாங்க, எல்லாரும் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்படுற நேரத்தில் இந்த ட்ரெஸ்ஸில் தான் அழகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரே கொஷின் தான் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேஓ போயிட்டு ஸ்டோர் ரூம்லேருந்து பேடும் பெண்ணும் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எல்லோரும் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், இந்த வீட்டுக்கு இந்த சீசனில் எதுக்காக வந்தீங்க, காரணத்தை எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பிரஜன் வந்துட்டு பார்வதிக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கம்முக்கு தான் தெரியும் அப்படின்னு கலாய்க்கிறாரு. 2 பேரும் ஒருத்தர் சிரிச்சிக்க சாண்ட்ரா வந்துட்டு பார்வதியை பார்த்துட்டு, என்ன பார்வதி டபுளாக எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க பிரஜன் சாமியாக சிரிச்சிடுறாரு. ஏதோ உள்ளர்த்தம் கொண்டு தான் பேசியிருக்காங்க. எல்லாம் எழுதி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க சொல்கிறாங்க, சரி இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம கார்டனில் வச்சு பேசிக்கலாமேன்னு சொல்லிட்டு கார்டனில் எல்லாரையும் ரைனாக நிற்க வச்சுருக்காங்க. ஒரு பேரல் மாதிரி இருக்குது, அது பக்கத்தில் போயிட்டு நம்ம பிரஜனும் சாண்ட்ராவும் நின்றுட்டுருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்ததும் பாரு தான் படிக்கிறாங்க. பாரு என்ன எழுதியிருக்கீங்க பதில், எதுக்காக இந்த சீசனுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன், அப்புறம் நானாக இருக்கிறதுக்காக டு பி ரியல்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இப்படி இருக்கிறது தான் ரியலா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கேட்க, ஆமாம் அஃப்கோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சாண்ட்ரா ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் வாடிச்சலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, எதுக்கு வந்திருக்கீங்கன்னே தெரியல, நீங்கள் ரொம்ப தப்பாக இருக்குது பார்வதி, சில இடத்துல நீங்கள் விளையாடுறது நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்துட்டு ரொம்ப தப்பாக இது பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்லி பேப்பரை டர்ன்னு வந்துட்டு பிரஜன் கிழிச்சு அந்த இதுவில் போட்டுறாங்க. இட்ஸ் ஸோ ரூட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரு சொல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் வேணா நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லி பேப்பரை தூக்கி போட்டுறாங்க. பாரு அப்படியே கம்முன்னு போய் நின்றுக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம கெமி படிக்கிறாங்க. ஸ்ட்ராங்காக வந்துட்டு ப்ளே பண்ண விளையாடணும், இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோன்ட்டு அவங்க ஏதேதோ சொல்கிறாங்க. அப்புறமா நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் தான், ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் நிறுத்திட்டீங்க, அது என்னன்னு பார்த்தா அதை திரும்பியும் இது பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்ததாக பிரவீனை கேட்குறாங்க, நான் அடுத்த ஸ்டேஜ் போகணுன்றதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு நீங்கள் அதுக்கான இன்புட் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சாண்ட்ரா கேட்க, நான் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கேன், எனக்கு சரியான கிளாரிட்டி இல்லை, எனக்கு அது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீங்கள் ஓரளவுக்கு கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்கிற மாதிரி அமைதியாகிடுறாங்க. அடுத்தது வியானா கிட்டே கேட்குறாங்க, வியானா என்ன காரணத்துக்காக வந்தீங்கன்னா, மூவி பண்ணணும், எக்ஸ்போஷர் வேணும் மக்கள்கிட்ட, என்னோடய குட் பேட் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சாண்ட்ரா உடனே வந்துட்டு புரிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்குறாங்க. அடுத்து கம்ருதீன் இங்கிலீஷ்லேயே டைலாக் அடிக்கிறாரு, டு பி மை செல்ஃப், டு பி எக்ஸ்ப்ளோஷர், டு பி கெட் அட்வான்டேஜ் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிகிட்ருக்குறாங்க. அதுக்கு வந்துட்டு பிரஜன் வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோடனே கேங்காக விளையாடுறாங்க. எனக்கு புரியல, அதனால தான் இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. எனக்கு எப்போது சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்க்குறேன், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக எல்லா வகையிலும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறது பாரு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவருக்கு எதை எடுத்தாலும் பாரு தான், இந்த விஷயத்துலையும் பாரு தானா அப்படின்ற மாதிரி பிரஜன் முடிச்சு விட்டுடுறாரு. அப்புறம் சாண்ட்ரா சூப்பர் கேள்வி கேட்குறாங்க, 1 மந்த் ஆச்சு கிட்டத்தட்ட, நீங்கள் என்ன வந்துட்டு இந்த இதில் வந்து பண்ணீங்க, என்ன ஏதுன்ற மாதிரி தெளிவாக கேட்குறாங்க. அப்புறம் பிரஜன் வந்துட்டு ஒரு விஷயத்த அந்த இடத்துல சொல்லிடுறாங்க, பாரு வந்துட்டு இவங்களுக்கு பேக் ஃபயர் பண்ணது இது பண்ணதை பற்றி, அதை பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு பாரு சொல்ல, பாரு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்கன்னு பிரஜன் சொல்லிடுறாரு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் செம்ம கடுப்பாயிடுறாரு நம்ம கம்ருதீன் பாரு மேலே. ஒரு பக்கம் பேப்பரை கிழிச்சு தூக்கி போட்டுருவாரு பிரஜன்னு. அடுத்ததாக திவாகரை படிக்க சொல்கிறாங்க. திவாகர் வந்துட்டு என்னோடய ஆக்டிங் ஸ்கில்லை காமிக்கணும், அப்படியே நான் இன்னும் கொஞ்சம் சான்ஸ் எனக்கு கிடைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்டிங் ஸ்கில்லு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வெளியேருந்தே பண்ணிக்கலாமே, எதுக்கு இங்கே உள்ளே வந்திருக்கணும் பிக் பாஸ்குள்ளே, நீங்கள் இன்னொருத்தரோட சான்ஸ் வாங்கிட்டு தான் நீங்கள் வந்த மாதிரி ஆகிப்போச்சு, நீங்கள் வரலன்னா வேறு யாராவது இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. சரி நீங்கள் யார் இந்த வீட்டில் வந்துட்டு வீக்குன்னு நினைக்கிறீங்க,
அப்படின்னு சொல்லி கேட்க, வந்து யாரும் வீக் இல்லை, எல்லாரும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்கன்னு சொல்ல, அப்போ நீங்கள் தான் வீக்கா, உங்களோட எல்லாரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பிரச்சனை கேட்டு பேப்பரை கிழிச்சு இதுக்குள்ளே போட்டுடுறாரு. அப்புறம் கனி வந்துட்டு நான் என்னனாலே அனலைஸ் பண்ணேன், இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்ல, ஓ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் கூட்டத்தை சேர்த்துட்டு பண்ணுறீங்க கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே வந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு கனி உடனே ஆக்டிங் பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம், ஆனால் அது மற்றவங்களோட கேமை ஸ்பாயில் பண்ணுது, அவங்கள விளையாட விடாமல் பண்ணுது, அதாவது உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பிரஜன் கேட்குறாரு, நீங்கள் தான் இந்த வீட்டில் கொஞ்சம் இது மாதிரி, நீங்கள் தான் அடுத்தவங்களை வழி நடத்தணும், ஆனால் நீங்கள் வந்துட்டு இதாக பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த குரூப்புக்கு நீங்கள் தான் கேங் லீடர் மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்கன்றதையோ ஓப்பனாக சொல்லிடுறாரு பிரஜன். அடுத்ததாக வினோத் வராரு, நான் நிறைய பாட்டு பாடியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், ஆனால் என்னோடய ஃபேஸ் வந்து மக்களுக்கு தெரியாது, அதை தெரியப்படுத்துறதுக்காகவும் கானாவில் இன்னும் நிறைய இது காமிச்சு எல்லாருக்கும் வெரைட்டி காமிக்கிறதுக்கு இது பண்ணி தெரியப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதை நல்ல வழியிலேயே இது பண்ணலையே, ஒருத்தரோட கேமை ஸ்பாயில் பண்ணி தான் வந்துட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க, கிண்டல் பண்ணுறது இது பண்ணுறதெல்லாம் உங்களுக்கே அது சரின்னு தோணுதா, இண்டிவிஜுவல் கேம் எப்போ தான் விளையாட ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்ற மாதிரி சாண்ட்ரா சூப்பராகவே கேட்டுறாங்க. அடுத்தது அரோரா வராங்க, நான் காசுக்காகவும் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் வந்திருக்கேன், அடுத்தது நான் மூவி சான்ஸ்க்காக, அப்புறம் எனக்கு வந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணக்கூடாது, நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இந்த ஷோ வந்துட்டுருக்குது, எனக்கு இந்த சான்ஸ் வரும்போது நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு சாண்ட்ரா அடுத்ததாக இன்னொரு கேள்வியை கேட்குறாங்க, அந்த சான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்களா கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அரோரா ஐ திங்க் ஸோ, நீங்கள் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க, டாஸ்க்கெலாம் நல்லா பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பிரஜன் வந்துட்டு, ஓ யாரெல்லாம் அரோரா சொல்கிறது அக்ரி பண்ணுறீங்க, அவங்க டாஸ்க்கெல்லாம் நல்லா பண்ணுறாங்களா, சூப்பராக பண்ணுறாங்களா, எல்லாம் கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி, நான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லலை, டாஸ்க்கெலாம் பண்ணுறேன்னு தான் சொல்கிறேன்னு அரோரா பேக் வாங்க. அவங்க இங்கே பாருங்கள், உங்கள் பாயிண்ட்டையும் நானும் யோசிக்கணும், அதே மாதிரி தான் பேசணும்னு இல்லைல்ல அப்படின்னு அரோரா சொல்லிட்டு இருக்கும் போதே பிரஜன் கிழிச்சிறாரு, தட் இஸ் ஸோ ரூட் அப்படின்னு கோவமாக இது பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் அரோரா, உங்ககிட்ட எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கேட்கல, எனக்கு அப்படி தோணுச்சு, நான் வெளியே பார்த்துட்டு வந்தனால நான் பேசிட்டு இருக்கேன், கிழிக்கிறதுக்கான எல்லா இதுவும் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாரு. அடுத்ததாக என்ன நடந்துச்சுன்றதை செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு சரியான சம்பவம் வந்துட்டு சூப்பராகவே செஞ்சுருக்காங்க சாண்ட்ரா பிரஜன், யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.